பிக் பாஸ் லைவ்ல வந்து முத்துக்குமார் மற்றும் மஞ்சரிக்கு இடையே நடந்த பேச்சுவார்த்தையை பத்தி பார்க்க போறோம். ராணுவ கிட்ட ஒரு பக்கம் பயங்கரமான அட்வைஸ்லாம் போய் சௌந்தர்யா கொடுத்துருக்காங்க. தயவு செய்து உசாரா இல்லைனா உன்னை கோமாளி ஆக்கிடுவாங்கடான்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து அஃபிஷியல்ல யார் டான்ஸ் ஜோன்ல இருக்கா, அன்அஃபிஷியல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா, லைக் போட்டுருங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் போடாமல் பார்க்குறீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காம போட்டுருங்க. ஆக்சுவலாக ஒரு பக்கம் பிக் பாஸ் போன வீடியோவில் கழுவி ஊற்றுனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணப்ப திரும்ப வேதாளம் முருகமரம் ஏறுற மாதிரி திரும்ப ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா டே இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையாடா டே, நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை புரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரில. முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ காதில் ஊத உடனே ராணுவ ஏறிட்டாப்புல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த இது யார் செலக்ட் பண்ணோம், ஒர்க்கரை யார் செலக்ட் பண்ணோம், மேனேஜர் தான் ஒர்க்கரை செலக்ட் பண்ணி ஒர்க்கை கொடுக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சொல்கிற ஒர்க்கரை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஓகே அப்படின்றது இல்லை, எங்ககிட்ட அதிகாரத்தை கொடுங்க, நாங்கள் 2 பேர் யார் கம்மியாக ஒர்க் பண்ணுறாங்களோ நாங்கள் கொடுங்கன்ற மாதிரி இந்த டிபேட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது இன்வேலிடு. ஏன்னா ரூல் புக் படி யார் செலக்ட் பண்ணுறோம் அவங்க தான் பண்ணுவோம் போது முத்துக்குமார் பேச இதில் ராணுவம் வந்து என்ன சொல்கிறார், நாங்கள் 2 பேர் செலக்ட் பண்ணி தரோம் மேடம், அதிலிருந்து இது பண்ணுங்க மேடம் அப்படின்ற மாதிரி விடாப்படியாக அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மஞ்சுரி, அன்ஷிதா, ஜாக்லின்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, எப்பா நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஒர்க் பண்ணுப்பா, நீ சைக்கிளில் மிதி, உனக்கு கால் கை வலிச்சதுன்னா என்கிட்ட சொல்லு, நாங்கள் மாற்றுறோம். நாங்கள் கம்பல்சரியாக ஒருத்தன் கால் வலியோட கை வலியோட உட்காந்து சைக்கிள் மிதிக்கிறான்னா அவனை வந்து நாங்கள் ஓட்டவே சொல்கிறது கிடையாது. ஃபுல்லாக அவங்க வலின்னு சொன்னால் நாங்கள் நிறுத்தியிருக்கோம், நேற்றுலேருந்து அதான் செயல்பாடா இருக்குன்றத சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கு அன்ஷிதா சப்போர்ட்டா வந்து ராணுவ இப்போ நீ பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ராணுவ, அவங்க நேத்துல இருந்து கரெக்டாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ ஒன்று பண்ணணுன்றது பண்ற பத்தி அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி ராணுவ போட்டு செய்யறாங்க. ஒரு பக்கம் அன்ஷிதா நேத்து அவங்க அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்க கால் வழியில் எதனா பண்ண வச்சிருந்தா நம்ம கேள்வி கேட்கலாம். நேத்துல இருந்து அவங்க அப்படி தானே பிஹேவ் பண்றாங்க, இதுல எனக்கு உனக்கு என்ன, ரூல் புக் படி அவங்க தான் கொடுக்கணும், நீ கொஞ்ச நேரம் போறியான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா போயிட்டு, எப்பா அவன் காதலை அவனையும் ஏற்றி விடாதையா, நீ ஒன்று சொல்றேன்னு சொந்தமா யோசிச்சு முடிவு எடுக்கணும், அடுத்தவன் சொல்றான்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இது ஒரு பக்கம். அடுத்து என்ன பண்ணுறாங்க, மஞ்சுரி வந்து முத்துக்குமார் கிட்ட, ஹலோ முத்துக்குமரன் சார் நல்லா இருக்கா, சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க, நேற்று நீ தான் ரூல் போட்டீங்க சார் மேடம் அப்படின்றது கூப்பிட்டுற ரூலே நீங்கள் தான் போட்டீங்க, இன்னைக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க, என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லை மேடம் இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை, அதனால தான் இப்படி கூப்பிடணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டபோது உடனே அதுக்கு தான் ஏன் நாங்கள் வந்திருக்கோம் ஐயா, இந்த மாதிரி பேசுகிறதே அதுக்கு வந்திருக்கோம், அந்த லெவலுக்கு வந்திருக்கோம், இன்னும் அதுக்கு மேலெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டம், மரியாதை கொடுத்து பேசணுன்றது மரியாதை தானே கொடுக்குறோம், இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இது வரைக்கும் பழங்காலமா அடிமைத்தனம்ன்றது இருந்துகிட்டே இருக்கு, அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா மாத்தணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. எப்பாடே அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மஞ்சுரி சொல்லிட்டாங்க அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும், எடுத்த உடனே வந்து மாறாதுங்க, இது வரத்துக்கே இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கு, இன்னும் இது மாறுறதுன்னா ஒரே நாளில் கொஞ்ச நேரத்துலேயே மாறணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களோட தப்பு முத்துக்குமரன், அதெல்லாம் மாறதுக்கு டைம் எடுக்கும், ஒன்றும் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி அந்த இடத்துல மந்திரி பதிலடி கொடுத்து முடிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பாசிபிள் கிடையாது, இந்த மாதிரி நடக்குது. மஞ்சுரி ஒரே பாயிண்ட்டை முடிக்கிறாங்க, எப்பா இன்னும் பல பேருக்கு வாங்க போங்கன்ற ஒரு மரியாதை கூட போய் சேராத ஒர்க்கர்ஸ் பல பேர் இருக்காங்க, அந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமாக நிறைய இடத்துல நடத்துகிறாங்க. ஸோ நமக்கு அது ஒரு எடுத்துக்கிட்ட வாங்க போங்கன்றது ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றோம் இந்த இடத்துல அப்படின்னும் போது அதைத்தான் எக்ஸாம்பிளை மீறி சாருன்னு செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் வேண்டாரு. அதை வரத்துக்கெல்லாம் பல டைம் எடுக்கும், இதுவே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்து ராணுவ கூப்பிட்டு போய் தனியாக சௌந்தர்யா சொல்றாங்க, சௌந்தர்யா எப்பா நீ போய் பேசினிய ராணுவ, முத்துக்குமார் பேசினது ஓகே, விஷால் பேசினது பாயிண்ட் இருக்கு, நீ வந்து ஒன்று பேசின பாரு அந்த பாயிண்ட் எல்லாம் வேஸ்ட், ஜோக்கர் மாதிரி ஒன்று உட்கார வச்சிருந்தாங்க, கோமாளித்தனமாக தான் நீ பேசினது இருந்துச்சு, தயவு செய்து கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறா, இதெல்லாம் பண்றா, நானே அந்த இடத்துல போயிருந்தாலும் நானும் பல்பு தான் வாங்கியிருப்பேன், நீ அந்த இடத்துல பல்பு வாங்கின மாதிரி தான் இருந்தது, கொஞ்சமா தெளிவா யோசிச்சு பண்ணு, இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அதை யோசிச்சு பண்ணுவாரா, பண்ண மாட்டாரு, வேற என்ன பண்றது. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறாங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷனில் ராயனை செலக்ட் பண்ணி அவரை தான் அடுத்த யூனியன் லீடராக மாற்றலாம் அப்படின்ற ஒரு திட்டமிடல் இங்கே நடந்துட்டுருக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். சரி, அன்அஃபிஷியல் ஓட்டிங் அனலைசிஸில் யார் யாரில் எந்த இடத்துல இருக்கா, அஃபிஷியலில் என்ன நிலைமையில் இருக்குதுன்றத கம்பேரிஷனும் பார்த்துருவோம். ஸோ அன்அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் பவித்ரா 1,20,000 வாக்குகள். இது வரைக்கும் பவித்ரா 1,00,000 வாக்குகள் வாங்கினதே கிடையாது.
இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி நாமினேஷன் வந்திருக்காங்க, 1,00,000 தொட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல் மெராக்கல் அப்படின்றது தான் இருந்தது. பிகாஸ் ஆஃப் முத்துக்குமரன் மற்றும் ராணுவ ஃபேன்ஸால தான் அவங்களுக்கு வருது. ஃபேன்ஸா பிஆர் இப்படி எப்படி வேணாலும் வச்சுங்க, அவங்களால மட்டுமே தான் அவங்க முதலிடத்தில் இருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் தான் முதலிடம் இருக்க முடியும், அஃபீஷியலில் நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்து சௌந்தர்யா 19.28, 1,10,000 10,000 வாக்குகள் இருக்குங்க சௌந்தர்யா மற்றும் பவித்ராக்கு டிஃப்ரென்ஸு. சௌந்தர்யா இந்த டாஸ்க்கை நல்லா பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, பெருசாக வெளியே தெரிஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேனேஜராக நிறைய விஷயங்கள் தெரில, அந்த நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க, அவங்களால பண்ண முடியல மேனேஜர் ரோல. மற்றபடி சண்டை போட்டது, முத்துவை லாக் பண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அடுத்து ஜாக்லினோட ஓட்டு நேற்று வந்து அருணுக்கு கீழே போன ஜாக்லின் டப்புன்னு இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. 10.49 60,000 வாக்குகள், கிட்டத்தட்ட என்ன 50,000 வாக்குகள் இருக்குது. ஆனால் ஜாக்கோட ஓட்டு கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்றத எதார்த்தம். ஸோ 2 நாள் பர்ஃபார்மன்ஸு தீயா இருக்குல்ல ஜாக்லின் வேற மாதிரி, அதுலேயும் நேற்று நைட்டு தரமாக செஞ்சு விட்டாங்க. அடுத்து அருண் 9.96 56,000 வாக்குகள். ஓகே, கிட்டத்தட்ட 4,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் வந்துருச்சு. ஆனால் என்ன அருணோட பர்ஃபார்மன்ஸு இந்த வாரம் கண்டென்ட்டே அருண் தாயா, அப்புறம் எப்படியா ஓட்டு வராமல் இருக்குன்ற மாதிரி. ஸோ நிறைய பேரோட ஏட்டர்ஸ் எல்லாமே அருணுக்கு குவின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, தப்போ சரியோ கண்டென்ட் இஸ் அருண் அப்படின்றது மட்டும் தெரியுது. அடுத்து அன்ஷிதா 8.41 48,000, கிட்டத்தட்ட ஒரு 7,000 வாக்கு 8,000 வாக்குகளா 8,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்குது. அன்ஷிதாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் நல்லா தான் இருக்குது. ஓகே, அடுத்து சத்யா அவர்கள் 8.27 47,000 வாக்குகள், 1000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. சத்யாக்கெல்லாம் யாரா ஓட்டு போடுறான் அந்த அந்த உள்ளங்களை பார்க்கறதுக்கு நான் ஆவலமாக காத்துட்டு இருக்கேன். அப்படி என்ன சத்யா பண்ணிட்டாருன்னு அவ்வளோ ஓட்டு வருதுன்னு எனக்கு தெரில மக்களே, எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏதோ போங்க. அடுத்து ராயன் 8.21 46,000 பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டுகள் டிஃபரன்ஸ்லேயே சத்யா, ராயன் மற்றும் அன்ஷிதா இவங்க 3 பேருமே சுற்றிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ராயன் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ்லாம் பேசுகிறான், ஆனால் எபிசோடில் கட் பண்ணி தூக்கி விட்டுறாங்க. விஜய் விஷால் 7.45 45,000 பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறத ஓட்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ 1000. ஸோ இந்த 1000 ஓட்டு டிஃபரன்ஸ்லேயே 4 பேர் இருக்காங்க. விஜய் விஷால் பெருசாக ஒன்றும் பண்ணல, அந்த கிரிஞ்சு கண்டனை தவிர்த்து. தர்ஷிகா 6.38 36,000 வாக்குகள். ஸோ இந்த வாரம் தர்ஷிகாவுக்கு பாயசம் உறுதி, பர்த்டே கொண்டாடிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருமா தர்ஷிகா அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் தர்ஷிகாவை. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த கிரிஞ்சு கப்பலுக்கு ஒரு எண்டு போட்டு 2 பேரையும் வீட்டுக்கு பேக் பண்ணினா கூட நல்லாயிருக்கும். ஆனால் தெரியலையே, 3மே விஜய் டிவி எல்லாமே கடைசியில் இருக்கிறது 5மே விஜய் டிவி ப்ராடக்ட். அன்ஷிதா, சத்யா, ராயன், விஷால், தர்ஷிகா 5மே விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்கிறதால வெளியே அனுப்புவாங்களான்றதே தெரியல, அந்த லெவலுக்கு தான் இருக்குது அப்படின்றது நான் நினைக்கிற மக்களே. அடுத்து அஃபிஷியலில் யார் எந்த நிலைமையில் இருக்காங்கன்றது பார்ப்போம். ஓகே, அஃபிஷியலில் முதலிடத்தில் சௌந்தர்யா, 2வது இடத்துல ஜாக்லின், 3வது இடம் பார்த்தீங்கன்னா பவித்ரா. இந்த 3 பேர் தான் கான்ஸ்டண்டாக ஓட்டிங்கில் இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அதை தவிர்த்து டேஞ்சர் ஜோன் என்று அழைக்கப்படும் இடத்தில் 4 பேர் இருக்காங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் விஷால் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு மேலே விஷால். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயன் அவர்கள், ராயனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்யா, இது தர்ஷிகாவுக்கு அப்புறம் சத்யா. ஸோ அஃபீஷியலை பொறுத்த வரையும் சத்யா டேஞ்சர் ஜோன், சத்யாவுக்கு மேலே தர்ஷிகா. டபுள் எலிமினேஷனாக இருந்தால் சத்யா மற்றும் தர்ஷிகாவை வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்றதான். இந்த 4 பேரில் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் பலியாடா சிக்க போவது ராயனா இருப்பாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய சென்சிபிளான பாயிண்ட் வைக்கிறாரு, ஆனால் அவங்க சத்யாவை ஹோல்டு பண்ணுவாங்க, ராயனை ஹோல்டு பண்ண மாட்டாங்க. பாயிண்ட் எவன் கேம் விளாட்றோன்னா அவனை தூக்கி போகிறதான பேட்டர்னு, அந்த ரீதியில் சத்யா சேவ்டு, ராயன் எலிமினேட்டட், மேபி டபுள் எலிமினேஷன் கூட கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன்னா தர்ஷிகா வேணும்ல அவங்களுக்கு, அதனால் கேன்சல் பண்ணிட்டு ராயனை தூக்கி போட்டு முடிச்சு விட்ருவாங்க நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.